Good morning students, welcome to our online class. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு பைனரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் எல்லாம் தரவாக இருப்பீங்க. அதில் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணி கேளுங்க, இல்லைனா யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2ல் பார்ட் 2 பூலியன் அல்ஜீப்ரா. இது பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது பூலியன் அல்ஜீப்ரா. இதை வச்சு தான் வந்து நமக்கு டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஈவன் எந்த ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து நமக்கு டிஜிட்டல் சர்க்யூட்டே உருவாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சிப்பு எடுத்துங்களேன். ஏதாச்சும் ஒரு சிப்பு, ஒரு பென்ட்ரைவ் சிப்போ இல்லை அது இப்போ ஒரு பென்ட்ரைவ், ஒரு வேஸ்டான ஒரு பென்ட்ரைவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே சின்னதாக ஒரு போர்டு இருக்கும். சின்னதாக ஒரு போர்டு, சின்னதாக ஒரு சிப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோடு மாதிரி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு இந்த டிஜிட்டல் சர்க்யூட்ஸோடைய லைன்ஸ் அதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு மதர் போர்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ், நிறைய டாட்டர்ஸ், நிறைய லைன்ஸஸ் இருக்கும். ஸ்கூல் திறந்தால் அந்த வாய்ப்பு கிடச்சா நான் உங்களுக்கு மதர் போர்டில் காட்டுறேன், எல்லாம் பாருங்கள். அது ஃபுல்லாக எல்லாமே டிஜிட்டல் சர்க்யூட்ஸ், எல்லாமே டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். எப்படி ஒர்க் ஆகணும், எந்த இதாக ஒர்க் ஆகணும், என்ன எதுக்காக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அது அந்த சின்ன சின்ன அந்த லைன்ஸ் போயிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம படிக்கிறதா வந்து டிஜிட்டல் சர்க்யூட். இங்கே நீங்கள் படிக்கிறது பேசிக் கான்செப்ட். இதை பற்றி இன்டெப்த்தாக வந்து நீங்கள் ஒரு காலேஜ் போகும்போது இதுக்குன்னு தனி சப்ஜெக்டே இருக்குது, இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேயும் வரும். ஓகே, அந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் பற்றி நீங்கள் படிக்கும்போது டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் பற்றி நீங்கள் இதை படிப்பீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க போகலாமா. பார்ட் 2 டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computers. Boolean algebra is a mathematical discipline that used for designing a digital circuits in a digital computers. Okay, it is discussed between input and output of digital circuits. Digital circuit பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இன்புட் அவுட்புட், இதுக்காக தான் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. மெயினாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்காக தான். ஓகே, இது ஒரு கண்டுபிடிச்சவர் வந்து ஜார்ஜ் பூல். இவர் பேர் தான் அந்த பூலியன் அல்ஜீப்ரா வச்சுருக்காங்க, ஜார்ஜ் பூல். இவர் வந்து ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி, ஸ்கூல்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கதையெல்லாம் வந்து இங்கே சின்ன டப்பாவில் கொடுத்துருக்காங்க, அந்த கதையை நீங்கள் பார்த்துங்க. பைனரி வேல்யூட் குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிஸ்டமுக்கு வந்து நம்ம பேசுகிற லாங்குவேஜ் புரியாது, நம்ம என்ன பேசுகிறோம் அதுக்கு புரியாது, அது என்ன சொல்லுது நமக்கு புரியாது. ஏன்னா 1s and 0s அதுக்கு புரியும், அது 1s and 0s நம்ம வகுப்பு கொடுத்தா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது, தள்ளி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் கொடுக்குற இன்புட் அவுட்புட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாதா செக் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. இப்போது சிஸ்டம் எடுத்துங்க, அப்பார்ட் ஒரு சர்க்யூட் எடுத்துங்க. ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் வந்து நீங்கள் அந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்ஸ் பற்றி அந்த ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. அந்த சர்க்யூட்ஸில் எப்படி ஒர்க் ஆகணும், எப்படி அந்த கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும், எப்படி போகணும், அதெல்லாம் வந்து போனால் இந்த இடத்துல நீங்கள் ஃபிசிக்ஸ் அந்த சப்ஜெக்டில் படிப்பீங்க. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியணும் இல்லைங்களா. எப்படி புரியணும், பட் யூஸிங் திஸ் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ். இந்த சர்க்யூட்ஸில் வந்து அது இன்புட் அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்குறத வச்சு தான் புரியும். இப்போது இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே, எஸ் ஆர் நோ, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுமா. இல்லை, 8 - 10 = 10. ஆமாம் சார், கரெக்டான ஆன்சர் சார். அப்புறம் சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா, கூடிய சீக்கிரத்தில் ஆயிரும் சார், கூடிய சீக்கிரம் நம்ம கொண்டு வந்துடலாம். வேர் டிட் ஐ சே எஸ்டர்டே, தெரியாது சார். ஏன்னா நமக்கு வந்து நைட் சாப்பிட்ட அந்த காலை சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகம் இல்லை,
இதில் நேற்று எங்கே கேட்டால் நமக்கு என்ன ஞாபகம் இருக்க போகுது இல்லையா? ஸோ த ஃபர்ஸ்ட் 3 questions are about the answer may true, yes or false இருக்கலாம். பட் fourth we can't be answer as a true or false. Thus sentence which can be determined by true or false இல்லை லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதாவது லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் எஸ் ஆர் நோ, இருக்குது இல்லை, அவ்வளோதான். இந்த லாஜிக்கல் கேட் பொறுத்த வரைக்கும் இருக்கா இருக்குது, இல்லையா இல்லை, அது ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை, இருக்கா இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் கொண்டு வருவாங்க. அதே லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 ஆப்ரேஷன் இருக்குங்க. மெயினாக 3 ஆப்ரேஷன்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நான் சொல்கிற ஆப்ரேஷன் வேறு, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. 3 ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் இதெல்லாம் இல்லை. இது லாஜிக்கல் ஆப்ரேஷன். பூலியன் அல்ஜிப்ராவில் மெயினான திங் இது. நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். இது பேசிக்காக நீங்கள் இப்போவே படிச்சிங்கன்னா, நீங்கள் இது பேசிக்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா C++ யூஸ் ஆகும், நெக்ஸ்ட் இயர் பைத்தான் யூஸ் ஆகும், இன்பில்ட் நீங்கள் காலேஜ் போகிறப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் ஃபிசிக்ஸ் கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் மெயினான 3 விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அண்டு, ஆர், நாட். இதுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அண்டு, ஆர், நாட், இந்த 3 கேட்டு தான் வந்து உங்களை ஆட்டி படைக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. அண்டு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் கிடையாது, டாட். ஓகேங்களா? ஏ டாட் பி, அதாவது அதோட மீனிங் வந்து ஏ இன்ட்டு பி அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆறு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள், ஏ ப்ளஸ் பி அது மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் தென் நாட் பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் அண்டு, சாரி நாட். ஓகே. நாட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே சம்மந்தமே இல்லாமல் மாதிரி இருக்கும். இப்போது சொல்லுவீங்களே, சாரி, அது இந்த டெப்த்தாக போனால் வேறு மாதிரி போயிடும், டாபிக் வேறு மாதிரி போயிடும், அது வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் ஃபார் அண்ட் ப்ளஸ் வந்து ஆறுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓவர் பார் சிங்கிள் அப்பாசிட் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ட்ரூத் டேபிள் பாருங்கள். எந்த ஒரு நீங்கள் கேட் போட்டாலும், கேட்னால் நம்ம ஸ்கூல் கேட்லாம் இல்லைங்க, ஓகேங்களா? ட்ரூத் டேபிளில் வர அன்கேட், ஆர் கேட், நான் கேட். ஓகேங்களா? எந்த ஒரு கேட் நீங்கள் ட்ரா பண்ணாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரூத் டேபிள் எழுதி ஆகணும். ஏன்னா ட்ரூத் டேபிள் இஸ் ஏ வெரி வெரி மஸ்ட். இப்போது இந்த கொஷின் கேட்குறாங்க, கொஷின் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா தியரிக்கு 1 மார்க்குனா ட்ரூத் டேபிளுக்கு 1 மார்க்கு இல்லை 2 மார்க் கொடுப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் டயராம் கேட்டுருந்தாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறான்னு வச்சிங்களேன், டயராமுக்கு 1.5 மார்க்கு, ட்ரூத் டேபிளுக்கு 1.5 மார்க்கு, நீங்கள் எழுத டெஃபினேஷனுக்கு 2 மார்க். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிளுக்கும் டயராமுக்குமே நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். டெஃபினேஷன் தெரியலனா கூட நீங்கள் கதை எழுதி வைக்கலாம். அதுக்காக சொந்த கதை சோக கதை எழுதி வைக்கக்கூடாது, இது சம்மந்தமான கதையாக நீங்கள் எழுதி வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அடிஷன், சாரி மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஏ டாட் பி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய், ஏபி ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அபின்னு படிச்சிடாதீங்க, ஏபி ஒய். ஓகே, அதாவது ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி, ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அப்போ என்ன ஆகும்? 0 × 0 0, 0 + 0 0, சாரி 0 × 0 0, 0 × 1 1, 1 0 × 1 1 வருமா? ஓகே, எல்லாம் நான் தெளிவாக இருக்கீங்களா செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. இதுதான் அவங்க இது ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? இது பேசிக் ட்ரூத் டேபிள். இது வந்து பேசிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை பற்றின வேறு ஏதாவது படிக்கும்போது கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? திரும்பியும் சொல்கிறேன், அண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி டாட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஏ ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி இதாங்க. இதுக்கு ஏபி ஒய் கொடுத்துட்டா அபின்னு படிச்சிடாதீங்க, அது கிடையாது. ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். 0 × 0 0, 0 × 1 0, 1 × 0 0, 1 × 1 1. ஓகேங்களா? ஸோ
இதுதான் வந்து இதோடைய அவுட்புட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் சைன் இண்டிகேட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b y = a + b 0 + 0 0 0 + 1 1 1 + 0 1 1 + 1 1. இங்கே வந்து இது வந்து பைனரி இது தான் வரும். இதில் 1 + 1 ஆன்சர் 2 வராது அப்படின்ட்டு நீங்கள் அறிவுரமாக கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிளில் பாருங்கள். 0 × 0 சாரி 0 + 0 0 0 + 1 1 1 + 0 1 1 + 1 is 1. இதுதான் வந்து ஆர். நாட் பார்த்தீங்கன்னா நாட் ஹேவ் 1 இன்புட் அண்ட் 1 அவுட்புட். நான் சொன்னேன் இல்லையா வித்தியாசமாக இருக்கும்ட்டு. ஒரே இன்புட் ஒரே அவுட்புட் இருக்குது இல்லை அவ்வளோதான். இன்புட் இஸ் either ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். the output will always opposite, that is not operator inverts input. the truth table பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் அவ்வளோதான். y = a பார். அதாவது இப்போ 0 அப்படின்னா அது 1 1னா 0. ஆனால் சொன்னோம் இல்லையா அண்டுக்கும் ஆறுக்கும் ரெண்டுக்கும் கலந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இது வர்றது தான் வந்து நாட். புரிஞ்சுங்க, ரொம்ப வித்தியாசமாக வந்து இது பாருங்கள். 0னா 1 1னா 0 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே. the not operator is represented algebraic Boolean operation y = a bar. consider the Boolean equation d = a plus b bar dot c கொடுத்துருக்காங்க. d is equal to 1 if a is 1 or if b bar dot c is 1, that is b = 0 c = 1. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். a = d = a plus b bar dot c கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏக்கு வந்து வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. அப்போது பிக்கு என்ன வேல்யூ வரும்? பிக்கு வந்து சாதாரண பியாக அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா பார் இல்லாமல் a ப்ளஸ் b டாட் சி அப்படின்னு அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஏக்கு வந்து வேல்யூ 1, பிக்கு வந்து வேல்யூ 1, சிக்கு வந்து வேல்யூ 1 வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போது என்ன ஆகும்னா ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் இப்போ பிக்கு வந்து 1 அசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் b பார் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? அது 0வாக மாறிடும் இல்லைங்களா. 0வாக மாறிடும். அப்போது அங்கே என்ன ஆச்சு? 0.1. அப்போ அங்கே 0 ஆகிடுமா? அப்போ a + 0 1 சாரி 1 + 0 1 அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ d = ஆன்சர் வந்து 1. இதுதான் இது மாதிரி தான் வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். இது லாஜிக்கல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NAND. இப்போ அண்டு ஆறு நாட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போது எல்லாமே கலந்த மாதிரி வரும். கல்யாணத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா, சாம்பார் வச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணத்தில் பார்த்தோன்னா சாம்பார் வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஜனம் அதிகமாகிடுச்சு. என்ன சொல்லுவாங்க? டேய் அந்த சாம்பார் தண்ணியை ஊற்று அப்படின்வாங்க. இது ரொம்ப தண்ணி ஆகிடுமே. மேலக்காய் எடுத்தா சாம்பார், நடுவில் மேலக்காய் எடுத்தா ரசம், நடுவில் எடுத்தா சாம்பார், அடியிலேருந்து எடுத்தா கூட்டு. அது மாதிரி இந்த அண்டு நாட்டு ஆறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நாண்டு நாறு எக்ஸ் ஆறு எக்ஸ் நாறு இது மாதிரி வரும். அதான் சொல்கிறோம் இல்லையா, மேலத்த ரசம் அடியில் ஏற்ற சாம்பார், மேலத்த ஏற்ற ரசம் நடுவில் ஏற்ற சாம்பார் அடியில் ஏற்றா கூட்டு. அவ்வளோதாங்க இது. அது மாதிரி தான் இது. ஓகேங்களா. இப்போ நாண்டுங்கிறது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க இல்லையா, அது ஆப்போசிட் நாட் ஆஃப் அண்ட். இதுதான் வந்து NAND இஸ் a combination of not and that is not of and அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா y = a டாட் b நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே பார் போடணும். அவ்வளோதான். y = a டாட் b பார் அவ்வளோதான். இது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அண்டுக்கு பார்த்தோமே அது அப்படி ஆப்போசிட் ஆகிடும். 0 × 0 நம்ம 0ன்னு பார்த்தோம், ஆனால் இங்கே 1 ஆகிடும். 1 × 0 0 பார்த்தோம், ஆனால் இங்கே 1 ஆகிடும். ஆனால் 1 × 1 அங்கே 1 பார்த்தோம், இங்கே 0 ஆகிடும். ஏன்னா இதுதான், ஏன்னா நாட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அது குழம்பிடுச்சு. குழம்புல அதோட மெத்தடே அவ்வளோதான். நாட் ஆஃப் அண்டு அப்படின்னாலே. ஸோ அண்டோடைய
ஆப்போசிட் அப்படியே நீங்கள் ட்ரூத் டேபிள் எழுதிட்டு அண்டுக்கு என்னென்ன ஈக்குவேஷன் எழுதுவீங்களோ, அண்டுக்கு என்ன ட்ரூத் டேபிள்னு ஆன்சர் எழுதுவீங்களோ அதை அப்படியே இங்கே தலைக்கீழ எழுத போகிறீங்க. அதுதான் நாட் ஆஃப் அண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார். நாட் ஆஃப் ஆர். நாருங்கிறது நாட் ஆஃப் ஆர். நாட்டார் கிடையாதுங்க, நாட்டார் கிடையாது, நாட் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆருக்கு நீங்கள் என்னென்ன இது எழுதுனீங்களோ, இப்போ 0 + 0 0, 0 + 1 1ன்னு வரும், ஆனால் இங்கே 0ன்னு எழுதணும். அது ஞாபகம் வச்சுங்க. அங்கே 1 + 0 1 வரும், ஆனால் இங்கே 0ன்னு எழுதணும். அதே 1 + 1 1 வரும், ஆனால் 0ன்னு எழுதணும். கடைசியில் அதை அப்படியே திருப்பி தலைக்கே எழுதணும். அவ்வளோதான். எங்கெல்லாம் 1 வருமோ அங்கே 0 மாற்றிங்க. ஆன்சரில் எங்கெல்லாம் 1 வருமோ அங்கே 0 மாற்றிங்க, எங்கே 0 வருமோ அங்கே 1 மாற்றிங்க. இதுதான் வந்து நாட்டோடைய ஆப்ரேஷன், நாட் ஆஃப் ஆரோடைய ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. பேசிக் லாஜிக் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா, a gate is a basic electronic circuit which operate one or more signals to produce a output signal. Gate is a basic electronic circuit which operate one or more signals to produce an output signal. There are three fundamental gates and are not. Fundamental gates பார்த்தீங்கன்னா ரொம்ப fundamental gates, இதான் வந்து fundamental gates and are not. Logic gates பார்த்தீங்கன்னா NAND, NOR, XOR, XNOR. இது வந்து லாஜிக் கேட்ஸ். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஃபண்டமெண்டல் கேட்ஸ், வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? XOR, XNOR இதோ எழுதுவீங்க. இல்லை சாரி, என்ன எழுதுவீங்க? அண்டு ஆறு நாட். இது ஃபண்டமெண்டல் கேட்ஸ், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா செக் பண்ணி பார்த்து. ஓகே. லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா NAND, NOR, XOR, XNOR இதெல்லாம் வந்து லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? Gates which are derived from the fundamental gates. NAND and NOR gates are called universal gates. இதில் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. NAND, NOR வந்து யூனிவர்சல் கேட்ஸ். இதுதான் வந்து பெரும்பாலும் எங்கேயுமே எதுவும் யூஸ் பண்ணுறது இந்த NAND, NOR தான். வேறு எங்கேயுமே பண்ணுங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா NAND, NOR மட்டும்தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதிகமாக யூஸ் பண்ணுற எதுவே பார்த்தீங்கன்னா NAND, NOR தான். இதுதான் யூனிவர்சல் கேட்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் and லாஜிக் கேட்ஸ் ஆர் ரிலேட்டட் த்ரூ them. AND gate can have 2 more input signals produce an output signal. AND gate வந்து 2 or more input signals to produce an output signal. The output is true only when both inputs are true. அண்டோட சிம்பிள் தெரியும் இல்லையா? ரெண்டுமே வேல்யூ ட்ரூவாக இருந்தால் தான் உனக்கு ஆன்சர் ட்ரூ. 1னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். இதாங்க லாஜிக். ரெண்டுமே 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஒன்றுமே இல்லை 0வாக தான் இருக்குது அப்படின்னா 0 தான் வரும். அதுதான் வந்து ரெண்டுமே அண்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அது ட்ரூ. ஏதாச்சும் ஓகேங்களா? இதுதான் வந்து அது லாஜிக். அந்த சர்க்கியூட் பாருங்கள், சின்னதாக டயக்ராம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பன்னை கவுத்து வச்ச மாதிரி இருக்கா? ஒரு பன்னு கவுத்து வச்சு 2 சொருவிட்டாங்க, பின்னாடி 2 குச்சி சொருவிட்டாங்க, முன்னாடி ஒரு குச்சி சொருவிட்டாங்க. இதுதான் டயக்ராம். ஏபி ரெண்டுமே ட்ரூ ஆச்சுன்னா C = AB, அதாவது A.B வந்து அங்கே ஏபின்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து இங்கே வளவளம் கொடுத்துருப்பாங்க நிறைய. C = A and B, அதாவது A.B அதை தான் வந்து வளவளம் கதையாக கொடுத்துருப்பாங்க. அந்த கதை நீங்கள் படிச்சுங்க. ஓகேவா? இதில் கேட்டு பாருங்கள், இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மாதிரி ட்ரூத் டேபிள் நீங்கள் கண்டிப்பாக வரையணும். இப்போது 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா அன்கேட் அண்டோடைய இது பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அண்டு எழுதி அந்த டயக்ராம் எழுதி அதுக்கு ட்ரூத் டேபிள் எழுதணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே ஒரு இது வேணால் ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் ப்ளஸ் டயக்ராம், அப்புறம் தான் கதையாக காரணம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் கேட். ஆர் பாருங்கள், கொஞ்சம் அந்த பன்னை வந்து கொஞ்சம் நீட்டி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நசுக்கி முன்னாடி கொஞ்சம் கூர்ப்பு எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதில் பின்னாடி 2 குச்சியை சொருவிட்டாங்க. ஏபி. இதோட கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும்.
ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் தான். ஆனால் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே இட் இஸ் அக்செப்டட். இதுதான் இதோட லாஜிக். இது வந்து ஆர். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படி தெரியும் இல்லையா? இது வந்து ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஓகே, இந்த ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி 0 0 0 0 + 1 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாட் கேட். நாட் கேட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பன்னு டிக் போட்டாங்க. ஓகேங்களா? பன்னு டிக் போட்டாங்க. இப்போது ட்ரையாங்கிள் ஒரு சீஸ் வச்சுங்க. இது பார்த்தா எப்படி இருக்குது? ஒரு சீஸ் இருக்குது. மேட் ஆங்கிள்ஸ்லாம் வந்து அந்த வரும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாம் சாப்பிடுவோம், நீங்களாம் சாப்பிடுவீங்களே மேட் ஆங்கிள்ஸ், அந்த ரெக்டாங்கிள். சரி, ஒரு சீஸ் வச்சுங்க. அந்த சீஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, சீஸோட முனையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சொருவிருக்காங்க. ஏதோ ஒரு பொருள் சொருவிருக்காங்க. பின்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அது பாருங்கள், சீஸ் துண்டு மாதிரி இருக்கா? அவ்வளோதான். பின்னாடி ஏ, இங்கே வந்து அவுட்புட் C = A பார். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வெளியே வரும்போது எப்படி வரும்? தலைகீழாக வரும். இதுதான் ஏ பார் தலைகீழாக வரும். நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும், 0 கொடுத்தா 1 வரும். இதுதான் இதோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் அண்டு ஆறு நாட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன இது ஒரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார் கேட். நார் கேட் பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ஆர். நாட் ஆஃப் ஆர் வந்து நார் கேட். அதாவது ஆருக்கு ஆப்போசிட்டாக வர்றது நார் கேட். இதாங்க கூட வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ பாருங்கள், பன் எடுத்துருக்காங்க, பன்னுக்கு முன்னாடி சீஸும் சொருவிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பன்னில் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டும் சீஸ் வழியாக வந்து வெளியே தலைக்கீழாக வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் வந்து நார் கேட்டோடைய சிம்பிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு 2.7 பாருங்கள். ஒரு பன் எடுத்துருக்காங்க, பன்னில் 2 பக்கம் ஏபி அவுட்புட் கொடுக்குறாங்க. அந்த பன்னு வெளியில் வருது. வர்ற இன்புட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? நாருங்கிற சீஸ் கொண்டு போய் சொருவிட்டாங்க. நாட்டுங்கிற சீஸ் கொண்டு போய் சொருவிட்டாங்க. அந்த சீஸ்லேருந்து வெளியே வர அவுட்புட் தலைகீழாக வருது. இதுதான் வந்து நார் கேட். அது சிம்பிளாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பன்னு, அந்த பன்னுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ரவுண்டு போட்டாலே அது நார். ரவுண்டு போடலன்னா ஆர். அந்த பன்னுக்கு முன்னாடி ரவுண்டு போட்டாங்க அப்படின்னா அது நார். அந்த பன்னுக்கு முன்னாடி ரவுண்டு போடலை அப்படின்னா அது வந்து ஆர். ஓகேங்களா? இதுதான் இதோட அவுட்புட். C = A + B ஹோல் பார். அவ்வளோதான். அது நீங்கள் அந்த பார்த்துங்க. அது என்ன, அதாவது ஆருக்கு என்ன ரிசல்ட் வருமோ அது தலைக்கீழாக வர்றது தான் வந்து நார் கேட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நாட். அது பபுள்டு அண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, லாஜிக் சர்க்கியூட் ஃபார் பபுள்டு அண்ட். இதுவும் அதே மாதிரி தான். 2 நாட்டை கொண்டு 2 சீஸ் கொண்டு போயிட்டு ஒரு பன்னில் வைக்கிறாங்க. 2 சீஸ் கொண்டு போய் ஒரு பன்னில் வைக்கிறாங்க. 2 சீஸுக்கும் 2 அவுட்புட் தராங்க. சரி, 2 சீஸுக்கும் ஒரு அவுட்புட் உள்ளே வருது. அது என்ன ஆகுது? பன்னுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தலைக்கீழ தான் வரும். ஏன் அப்படின்னா, சீஸ் இருக்குல்ல, சீஸ்லேருந்து நம்ம கொடுக்குற அவுட்புட் எப்படி வரும்? வெளியே வரும்போது தலைக்கீழ தான் வரும். சீஸ்லேருந்து வெளியே வரும்போது தலைக்கீழ வரும். அதையே நம்ம பன்னுக்குள்ளே போய் கொண்டு போய் வச்சோம்னா பன்னுலேருந்து வெளியே அவுட்புட் எப்படி வரும்? தலைக்கீழ தான் வந்தாகணும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆஃப் பபுள்டு அண்ட். இது பேர் பபுள் அண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? 2 சீஸ் நாட் கேட், அதுலேருந்து வேறு அவுட்புட்டை கொண்டு போய்ட்டு ஒரு அண்டு கேட்டில் வைக்கிறாங்க. அண்டு கேட்லேருந்து வெளியே அவுட்புட் தலைகீழ வருது. ஓகேங்களா? இது எப்படி சிம்பிளாக டயக்ராம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரீஃபான டயக்ராம். 2.9 இருக்குது பார்த்தீங்களா? இது ப்ரீஃபான டயக்ராம். இதோட சிம்பிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் அந்த பன்னுக்கு பின்னாடி 2 ரவுண்டு போட்டாங்க, அவ்வளோதான். 2 ரவுண்டு போட்டாங்க. இது பபுள்டு அண்ட்.
உள்ளே போடுறாங்க. ஏபி வருது இல்லையா, ஏபி வரும்போது என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து ரவுண்டு பன்னுக்கு பின்னாடி ஒரு ரவுண்டு போட்டாங்க. பன்னுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சி ஈக்குவல் டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பபுள்ட் அண்ட். இதோட ட்ரூத் டேபிள் பாருங்கள். இப்போது ஏ 0 பி 0னா ஆன்சர் வந்து 1. ஓகேவா, 0 இன்ட்டு 0 அவ்வளோதான், 0 தான். நீங்கள் அண்டுக்கு என்ன வரீங்களோ அதை அப்படி தலைக்க எழுத போகிறீங்க, அவ்வளோதாங்க இது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான. ஓகே, சாரி, இங்கே அந்த அவுட்புட் பாருங்கள். ஓகே, 2.96 NAND கேட், NAND நாட் ஆஃப் அண்ட். இப்போ நீங்கள் பார்த்தது பபுள்ட் அண்ட், குழம்பிடக்கூடாது. பபுள்ட் அண்ட், பபுள் அண்டுனா 2 சீஸ் வரும், 2 சீஸை கொண்டு போய் பன்னில் வைப்பாங்க, பன்னில் ஒரு போட்டு தலைக்கீழாக வரும், அது பபுள்ட் அண்ட். இங்கே நம்ம பார்க்க போகிறது NAND நாட் ஆஃப் அண்ட். நாட் ஆஃப் அண்ட் டயக்ராம் பாருங்கள். பன்னு இருக்குது, பின்னாடி வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், அது முன்னாடி அவுட்புட் வரும்போது சீஸ் கொண்டு போய் உள்ளே சொருவிட்டாங்க, சீஸ் கொண்டு போய் உள்ளே சொருவிட்டாங்க, அவ்வளோதான். என்ன ஆகும், வர ஆன்சர் தலைகீழாக வரும். இதுதான் நாட் ஆஃப் அண்ட். அது ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் போனால் பன்னு ஞாபகம் வரக்கூடாது. ஓகே, பன்னு சீஸு ஞாபகம் வரக்கூடாது. சர்க்கியூட் போட சொன்னாங்கன்னா டயக்ராம் போடுங்க, பின்னாடி ரெண்டு இன்புட், வெளியில் அவுட்புட் வருது, அதுக்கு முன்னாடி நாட் கொண்டு வந்துட்டாங்க, நாட்லேருந்து ஆன்சர் வெளியே வரும்போது தலைகீழாக வரும். இதுதான் வந்து லாஜிக்கல் சர்க்கியூட் ஆஃப் NAND. அங்கே பாருங்கள், சிம்பிளாக போடணும் அப்படின்னா 2A இன்புட் போட்டு பன்னுக்கு முன்னாடி ஒரு ஓட்டையை போட்டு விட்டாங்கன்னா இந்த இஸ் NAND. ஓகேங்களா, இதையே கொஞ்சம் சுருக்கி வளைச்சி போட்டாங்கன்னா நார். அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா NAND. நீங்கள் அண்டுக்கு என்ன குத்திங்களோ அது அப்படியே தலைக்கீழே வருது NAND. ஓகேவா, அதே பபுள் டார் பாருங்கள். பபுள் டாரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், பபுள் டாரில் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது அங்கே எப்படி வரும், அதாவது தலைக்கீழாக வரும். 0 + 0 1 ஆகிடும், மற்றதெல்லாம் 0வாக வரும். அதாவது பபுள்டு ஆர், சாரி பபுள்டு அண்டு இருக்கு இல்லையா, பபுள்டு அண்டு பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா ட்ரூ ஆகிடும். 0 × 0 1 ட்ரூ ஆகிடும். 1 × 1 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, அது 0 ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அதோடைய சிம்பிள். NANDக்கு வந்து அண்டுக்கு நீங்கள் எப்படி ட்ரூத் டேபிள் எழுதுறீங்களோ அது தலைக்கீழே வரும் ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பபுள்டு ஆர். இந்த பபுள்டு ஆர் எப்படின்னா, இப்போ நீங்கள் பபுள்டு அண்டு பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பபுள்டு ஆர். 2 சீஸை கொண்டு போயிட்டு பன்னில் சொருவாங்க, வர அவுட்புட் தலைக்கீழாக வரும். எப்படி வரும், 0 + 0 1. ட்ரூத் டேபிள் பார்ப்போமா. ஓகே, இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துங்க. 2 சீஸ் இருக்குது, 2 சீஸ். ஓகேவா, அந்த 2 சீஸையும் கொண்டு போயிட்டு நாட்டுங்கிற 2 சீஸ் கொண்டு போயிட்டு பன்னுக்குள்ளே சொருகுறாங்க, ஏபி அவுட்புட் கொடுக்குறாங்க. வெளியே வரும்போது அதை தலைகீழாக தான் வரும், அதையே தலைகீழாக கொண்டு, அதாவது வரும்போது தலைகீழாக வந்துருச்சு. C = A பார் + B பார் தலைகீழாக வந்துருச்சு. இது எப்படி சிம்பிளாக டயக்ராம் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அவ்வளோதான். இந்த பன்னுக்கு பின்னாடி 2 முட்டையை போட்டுடணும், இந்த முட்டையை போட்டு விட்டால் அவ்வளோதான், அது பபுள்டு ஆர். முன்னாடி போட்டிங்க, அந்த முட்டையை முன்னாடி போட்டிங்கன்னா நார், 2 முட்டையை பின்னாடி போட்டிங்கன்னா நார், சாரி பபுள்டு ஆர். அவ்வளோதாங்க. அந்த பபுள்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பபுள்ஸ் ஊதுவோம் பார்த்தீங்களா, முட்டை முட்டையாக போவோம், சோப்பு நேரம் முட்டை முட்டையாக போவோம், அந்த முட்டை தான் நான் சொல்கிறேன், சாப்பிட்ற முட்டை இல்லை. அந்த முட்டை முன்னாடி வந்துருச்சுன்னா அது நார், அந்த முட்டை பின்னாடி 2 முட்டையாக வந்துருச்சுன்னா அது பபுள்டு ஆர். அவ்வளோதான் வித்தியாசம். இதோட லாஜிக் கேட்ஸ் பாருங்கள். 0 + 0 வந்து 0 வந்துச்சுன்னா நான் வரும் 1.
அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அது ட்ரூ ஆகிடும். இதை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ட்ரூ ஆகிடும், 2 கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுன்னா ஃபால்ஸ் ஆகிடும். இதுதான் இதோட லாஜிக், நல்லா புரிஞ்சுங்க. ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ட்ரூ ஆகிடும், ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ட்ரூ ஆகிடும், 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குன்னா அது ஃபால்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து பபுள் டாரோடைய லாஜிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இது எப்படின்னா லாஜிக்கல் எய்தர் ஆர். திஸ் இஸ் the output is true if either both not of input are true. The output is false if both inputs are false. If the inputs are true, another way of looking circuit, observe the input of one and input on the பாருங்க XR பார்த்தீங்கன்னா என்னென்னவோ கனெக்ஷன் பயங்கரமாக போகும், ஒன்றும் புரியல சார். நல்லா சிம்பிளாக ஒன்றே புரிஞ்சுங்க. 2 சீஸ் 2 பன்னு. ஓகே, XR 2 சீஸு 2 முழு பன்னு. அது வெளியே வரும்போது அவுட்புட் வெளியே வரும்போது பாதி பண்ணால் வெளியே வருது, முழு பண்ணு பாதி பண்ணால் வெளியே வருது. இதுதான் வந்து XR. AB 2 சீஸ் உள்ளே போகுது. ஓகேங்களா? 2 சீஸு உள்ளே போகுது. இப்போது ஏலேருந்து ஒரு கனெக்ஷன் பிக்குள்ளே வரும், பிலேருந்து ஒரு கனெக்ஷன் ஏறி மேலே ஏக்கு போகுது. 2க்குமே 2 கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நாட்டுக்கு வந்து 1 தான் இன்புட், அந்த 1 இன்புட் வந்து நெய்ட்டாகவும் போயிட்டு அது 1 கனெக்ஷன் வந்து கீழே பிக்கு வருது. பிலேருந்து போகிற இன்புட் நேராக போகுது, அங்கே வந்து கனெக்ஷன் போயிட்டு இன்னொரு ஏக்கு அங்கே போகுது. ஓகேவா? அப்போது ரெண்டுமே என்ன கேட், அது ஆர் கேட். அது என்ன ஆகுது, என்ன கேட்டது, அண்டு கேட் வருது. அந்த அண்டு கேட்டோட இது என்ன, ஏ பார் அப்புறம் பி பார். அது மாதிரி அப்போது ஆன்சர் என்ன வரும், சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார். அப்போது அதோட வந்து ஏ ப்ளஸ் பி ஓர் பார் வரும். ஓகேங்களா? அவுட்புட் ஆஃப் எக்ஸ்ஆர் இஸ், அந்த கண்டிஷன் வந்து இந்த கண்டிஷன் எப்படின்னா எக்ஸ்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ், 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுவும் ஃபால்ஸ். என்னங்க சார் எல்லாத்தாலும் ஃபால்ஸுங்க, அப்படி தான் ட்ரூ வரும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அது ட்ரூ. எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, திட்டாதீங்க. எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆச்சுன்னா அது ஃபால்ஸ், 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சு அதுவும் ஃபால்ஸ். ஓகே, அப்போது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அது ட்ரூ. இதுதான் வந்து எக்ஸ்ஆர். அப்போ இந்த டயக்ராம் எப்படி வரையலாம் பாருங்க, சிம்பிளாக இவ்வளோ தான். லாஜிக்கல் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட், அந்த பாதி பண்ணுக்கு பின்னாடி ஒரு சிப்ஸு உள்ளே சொருவிட்டாங்க, ஒரு குச்சியை உள்ளே சொருவிட்டாங்க. உள்ளே சொருவிட்டு அது ஏபி அவ்வளோதான், அது உள்ளே வந்துச்சுன்னா சி, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. இதுதான் அது லாஜிக் சிம்பிள் ஆஃப் எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்நார் கேட் இவ்வளோ தாங்க. எக்ஸ்நார் கேட்டோட இதுதான். இந்த ஆர் கேட்டில் நாட்டை வந்து முன்னாடி போட்டாங்க, சீஸு கூட முன்னாடி போட்டாங்க, அது இன்வர்ஸாக வரும். இதுதான் வந்து எக்ஸ்நார், நாட் ஆஃப் எக்ஸ்ஆர், நாட் ஆஃப் எக்ஸ்ஆர். நாட் ஆர் கிடையாது, நாட் ஆர் எக்ஸ்ஆர் கேட். ஓகேங்களா? சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அந்த பார் ஹோல் பார் வந்துச்சு, அவ்வளோதான். பாருக்கே பார் போட்டாங்க. இதுதான் வந்து எக்ஸ்நார். எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார். அதுக்கே மேலே ஹோல் பார் போட்டாங்க, அப்படின்னா பாருக்கே பார் போட்டாங்க. டிமார்கன்ஸ் தியரம்லாம் இருக்குது, அது பார்த்துங்க. டிமார்கன்ஸ் தியரம் வந்து இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் கொடுக்கல. In Boolean algebra, dot or indicator dot stands for XNOR. Therefore, C dot B, the logical gate of XOR. பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆர் பார்த்தீங்க இல்லையா, பன்னு பின்னாடி ஒரு சிப்ஸ் சொல்லிட்டாங்க, ஏபி உள்ளே வருது, அவ்வளோதான். முன்னாடி ஒரு முட்டையை போட்டாங்கன்னா அது எக்ஸ்நார். அந்த முட்டையை போகிறது தான் கன்ஃபியூஷன். அந்த முட்டையை போகிறது கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக நீங்கள் போடாமல் போட்டிங்கன்னா பேப்பர் முட்டையை போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ முட்டை போடுறதுல
ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்னது டயக்ராமில், மார்க்கில் கிடையாது. சரிங்களா? அதில் இன்புட் அதோட ட்ரூத் டேபிள் பாருங்கள். இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ, 2 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அதுவும் ட்ரூ. எவனா ஒருத்தன் ஃபால்ஸ் எவனா ஒருத்தன் ட்ரூனா அவன் ஃபால்ஸ், எவனா ஒருத்தன் ஃபால்ஸ் எவனா ஒருத்தன் ட்ரூனா அவனும் ஃபால்ஸ். இந்த எக்ஸ்னாரோடைய லாஜிக்கே இதுதாங்க. 2 பேருமே ஃபால்ஸா அவன் ட்ரூ, 2 பேருமே ட்ரூவா அவனும் ட்ரூ. அப்போது எவனா ஒருத்தன் ஃபால்ஸ் ஆச்சுனோ அவன் ஃபால்ஸ், எவனா ட்ரூ ஆச்சுன்னா அவன் ஃபால்ஸ். இதுதான் வந்து எக்ஸ்னாரோடைய லாஜிக்கல் ஃபார்மேஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட கேட்ஸோடைய ஓகே. இந்த பூலியன் அல்ஜிப்ரா கொடுத்துருப்பாங்க. a + 0 = a.1 = 1 காம்ப்ளிமெண்ட் மேலே வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட். a + a bar = 1 a dot = 0. இதை நல்லா பார்த்துங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, கம்யூட்டேட்டிவ் லா, இந்த லா இதெல்லாம் ஃபுல்லாக வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட் பூலியன் அல்ஜிப்ரா தியரம்ஸ். இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் 2 மார்க்கில் ஏன் 3 மார்க்கில் கேட்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவை 5 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2.15 டேபிள் 2.15 பாருங்கள். சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, டோட்டபிள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு குழப்பமே வேண்டாம், க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டயக்ராம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இது போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மனப்பாடம் மனசில் பதியும். எக்ஸாமில் கூட உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. இதோட இந்த சாப்டர் நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர், 3rd சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது நல்லா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரூத் டேபிள், இந்த தியரம்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். இது வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் லெவலில் போகும்போதும் கூட உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இது நல்லா மனப்பாடம் பண்ணி தியரி பண்ணுறீங்களோ, மனப்பாடம் மனசில் அதாவது நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக உங்களால் வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் எல்லோரும் நல்லா குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இருந்தாலும் இந்த இதில் வந்து மார்க் அதிகமாக எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எனிஹவ், தேங்க்யூ, ஹாவ் எ குட் டே.